பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பான சித்தன் போக்குலேருந்து மரி என்கிற ஆட்டுக்குட்டி அந்த கதையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து தெரிஞ்சிருக்கோம். எந்த ரூல்ஸுக்கும் அடங்காமல், ரொம்ப திமிரா, சில டீச்சர்ஸை மதிக்காமல், அவங்க பாட்டுக்க ஸ்கூலுக்கு வருவாங்க போவாங்க, அவங்க இஷ்டம்தான், அவங்க வச்சது தான் சட்டங்கிற மாதிரி எப்போ வேணால் வருவாங்க, எப்போ வேணால் போவாங்க, எப்போ வேணால் கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில் மரி அப்படிப்பட்ட ஒரு பெண் தான். ஒரு ஆசிரியர் இன்னொரு ஆசிரியர்கிட்ட அவளை பற்றி திட்டிகிட்டு இருக்காரு ஸ்டாஃப் ரூமில். இதில் வந்து பெயர் எதுவும் குறிப்பிடலை, தமிழ் சார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த தமிழ் சார் தான் இதில் முக்கிய கதாபாத்திரம். ஸோ 2 ஆசிரியர்கள் உட்காந்து அந்த மரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேரும் பேசலை. தமிழ் சார் வந்து கேட்டுட்டு இருக்காரு, இன்னொருத்தர் அவளை பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்காரு. அவள் இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, அவள் போட்டுட்டு வர ட்ரெஸ்ஸை பாருங்கள், அவள் எப்படி நடந்துக்கிறா பாருங்கள், நீங்களாவது கேட்கக்கூடாதா, அவளுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே இவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்ன அவள் பண்ணிட்டா, இவர் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாருங்கிற மாதிரி அவருக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப எல்லை மீறி கூட பேசிடுறாரு. ஆனால் இவருக்கு வந்து அவள் என்ன அப்படி பண்ணிட்டான்னு இவர் டிசி கொடுக்குற அளவுக்கு யோசிக்கிறாரு அப்படின்னு மனசில் ஓடுது. அவளுக்காக ஒரு சில சாதகமான விஷயங்கள் இவருக்குள்ளே ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் அவரோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு மரி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க பீச்சுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. வழியில தான் மரியோட வீடு இருக்குங்கிறனால அவளை போய் நம்ம சந்திப்போம்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போறாரு. அப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது, அந்த வீட்டில் மரி மட்டும்தான் இருக்கா. அவங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை, மரி மட்டும் அந்த வீட்டில் இருக்கா. ஸோ என்ன ஆச்சுன்னு இவர் கேட்கும்போது, அப்பா வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போயிட்டாருன்னா இறந்து போயிட்டாருல, வேற யாரு கூடயோ போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அம்மாவும் வேற ஒருத்தரோட போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது, இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அவளாவே அவளுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கா. இவர் வந்து எதுவும் அட்வைஸ்லாம் எதுவும் பண்ணலை. நாங்கள் இந்த மாதிரி பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம், நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சரி சார் நானும் வரேன் அப்படின்னு அவளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவ வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறா. இங்கேயே நிறையா நாள் சாப்பிட்றது, இவங்க கூட ஹெல்ப் பண்ணுறது, இவங்களுக்கு அவங்க மனைவியோட நல்ல இணக்கமாக இருக்கிறது, இப்படி ஆயிடுது. ஒரு நாள் மரி வந்து அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறா, எதுக்காக என்னை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னை யாருக்குமே பிடிக்கல, நீங்கள் மட்டும் எதுக்காக என்னை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு. அப்போ தான் அவள் இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறா, நான் இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன், அவங்க மேலே உள்ள ஒரு கோவம் தான், என்னை கேட்குறதுக்கு யாரும் இல்லைங்கிறனால நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன், இது எல்லாமே அவங்க மேலே உள்ள ஒரு கோவம் தான் அப்படின்னு சொல்கிறா. இவர் அது வரைக்குமே அவளுக்கு எந்த அட்வைஸுமே பண்ண மாட்டார். நீ ஸ்கூலுக்கு வந்துடணும், உடனே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் சொல்ல மாட்டார். அவளுக்கு வந்து ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு, அதை அவர் கொடுத்துருப்பாரு. அப்போது அவள் வந்து அவர்கிட்ட கேட்குறா, எதுக்காக நீங்கள் என்னை வந்து ஸ்கூலுக்கு ஒழுங்காக வரமாட்டுற அப்படின்னு ஏன் கண்டிக்கலை, நீங்கள் என்னை ஏன் எதுவும் கேட்கலை அப்படின்னு கேட்குறா. இல்லை நீயா ஒரு நாள் அதை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார், என்னை யாருமே இந்த மாதிரி தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே அந்த மாதிரி இல்லைங்கிறனால தான் நான் இப்படி இருக்கேன், நீங்கள் என்னை கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு அழுக தாங்க முடியல. இவர் வந்து இப்போ என்ன குறைஞ்சி போச்சு, நாளையிலேருந்து வந்து நீ தான் ஃபஸ்ட்டு டே, நாளையிலேருந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர அப்படின்னு அவர் சொன்னோன்னே கண்ட்ரோல் மீறி அவள் அழ ஆரம்பிக்கிறா. இப்படியே இந்த கதை வந்து முடியுது. ஒருத்தரை வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து பயங்கரமாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அவங்களோட பாஸ்ட் என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கிற பற்றிலாம் நமக்கு கவலையே இல்லை. அவங்கள பார்த்தே அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், அவங்கள பற்றின கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இன்னமும் இப்படி எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. யாரும் அவங்களோட நிலைமை என்னங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுறது. ஸோ இந்த கதையில் அந்த தமிழ் ஆசிரியரை வந்து எனக்கு இந்த எழுத்தாளராக தான் பார்க்க முடிஞ்சுது. அவர் சொல்ல நினச்ச விஷயங்களை அந்த ஆசிரியர் மூலிமா சொன்ன மாதிரி எனக்கு பட்டுச்சு. இன்னொன்று, யாரையும் பார்த்து இல்லை அவங்களோட உண்மையான பேக் ஸ்டோரி என்னன்னே தெரியாமல் அவங்கள பற்றின ஒரு கமெண்ட் கொடுக்கறது, அவங்கள பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து கன்வே பண்ணுது. எனக்குமே இது ஒரு அனுபவம் இருக்குது. நான் படித்த போதும் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஸ்கூலுக்கு எப்போ வேணாலும் வருவா, எப்போ வேணாலும் போவா.
கூடவே வந்து தம்பியை கூட்டிகிட்டு வருவா. ஸ்கூலுக்கு அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஆனால் அவள் வந்து அந்த மாதிரி வருவா. தனியாக போய் உட்காந்துருப்பா கிளாஸில். யாரு கூடயும் அந்த பெஞ்ச்லலாம் சேர்ந்து உட்கார்றதில்ல. அவளுக்குன்னு ரொம்ப வசதியாக வீட்டில் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியே இருப்பாள். ஒரு நாள் நான் அவளோட வீட்டுக்கு போய் பார்த்துருந்தேன். அந்த இடம் எப்படி இருக்குது, அவளோட வீடு எப்படி இருக்குது, அவளை சுற்றி இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. எனக்கு இந்த மரியை படிக்கும்போது அவள் தான் முழுக்க முழுக்க என் கண்ணு முன்னாடி இருந்தான்னு சொல்லணும். பேச்சில் ரொம்ப ஒரு ரவுடித்தனம் தெரியும், ஆனால் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட உலகத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க உண்மையாக எப்படி அப்படிங்கிறதே. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அது எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பொண்ணு தான் என்னோட ஞாபகத்துக்கு வந்தா. ஸோ நம்மளும் இந்த மாதிரி நபர்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இனிமேல் அதை ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த ஏஜில் அவளை பற்றி எனக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. இப்போ இந்த நிலவிலேருந்து யோசிச்சு பார்த்தா தான் அவள் ஏன் அப்படி இருந்தாங்கிறதே எனக்கு புரியுது. பட் அந்த ஏஜில் வந்து அவள் என்னோட கிளாஸ்மேட், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவளோட வீட்டுக்கு நான் போகிறேன், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நான் பெருசாக அதை பற்றி எதுவும் யோசிக்கலை. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. எங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு டீச்சர் மட்டும் அவகிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக நடந்துப்பாங்க, இந்த தமிழ் சார் மாதிரியே. நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய சம்பவங்களை இந்த மாதிரி புத்தகங்களில் படிக்கும்போது படித்து அது வந்து ஒரு அனுபவமாக தெரிஞ்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று அதை படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்குல்ல, நம்ம அந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல அப்படிங்கிறத படிக்கும்போது அது ஒரு அனுபவம்னு சொல்லலாம். இந்த கதை வந்து இந்த புத்தகத்துலேருந்து எனக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்ச ஒரு கதை. இந்த புத்தகம் வாங்கினதுக்குமே கூட காரணம் மரி என்கிற ஆட்டுக்குட்டி தான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த கதையை நீங்களும் படித்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த கதையை நீங்களும் படித்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கதையை மட்டும் இல்லை, இந்த புத்தகத்துலேருந்து இருக்கிற எல்லா கதைகளுமே நல்லா இருந்தது. அதில் நான் ஒரு 4-5 கதைகளை பற்றியே பேசிட்டேன். இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் மொத்தம் 20 சிறுகதைகள் இருக்குது. நான் அதுலேருந்து கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். அதுக்கே வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பிரபஞ்சன் அவர்களோட சிறுகதைகளை வாசித்து பாருங்கள். இந்த புத்தகம் ஏன் கிளாசிக்காக இருக்குது தெரியுமா? இப்போ வரைக்கும் இதில் உள்ள விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது, பேசப்பட வேண்டியதாக இருக்குது. அதுதான் கிளாசிக். இதுபோல் புத்தக அறிமுகங்கள், இதுபோல் கதைகள் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோவை வாசகர்களுக்கு இனிமேல் அவங்க வாசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா.